18வது மக்களவைத் தேர்தலுக்கான தேதி இன்னும் ஓரிரு நாளில் அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. இது பல சர்ச்சைகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்திய தேர்தல் ஆணையம் 3 தேர்தல் ஆணையர்களை கொண்ட அமைப்பு. கடந்த பிப்ரவரி மாதம் அனூப் சந்திரமேனன் அப்படிங்கிற தேர்தல் ஆணையர் ஓய்வு பெற்றார். எனவே ஒரு தேர்தல் ஆணையர் இல்லாத சூழ்நிலையில தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மற்றும் அருண் கோயல் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலை நடத்தணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சு. இந்த நிலைமையில தான் சனிக்கிழமை அருண் கோயல் தன்னோட பதவியை ராஜினாமா செய்யறதா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு அனுப்பி வச்சாரு. இது உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இது பல சந்தேகங்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்துது. இதுக்கு பல காரணங்களும் சொல்லப்படுது. தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாருக்கும் இவருக்கும் நடுவே கருத்து வேறுபாடு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அது இல்லாம மத்திய அரசோட அழுத்தங்கள் இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஏற்கனவே இவர் பதவியேற்ற போது பல சர்ச்சைகள் ஏற்பட்டுச்சு. நவம்பர் 18, 2022 இவரு தன்னோட பதவியை ராஜினாமா செய்யறாரு. 24 மணி நேரத்திலே, அதாவது 19ஆம் தேதி இவருக்கு தேர்தல் ஆணையரா பதவி நியமனம் வழங்கப்படுது. அப்போது இது பல சந்தேகங்களையும் ஏற்படுத்திச்சு. எதிர்கட்சிகள் இது குறித்து பல கேள்விகள் அப்பவே எழுப்புச்சு. இந்த சூழ்நிலையில தான் அவர் தன்னோட பதவியை ராஜினாமா செய்யறதா கடிதத்தை தலைமை தேர்தல் ஆணையருக்கு அனுப்பாம நேரடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்காங்க. இதுவும் உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இதுதான் பல சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா இன்னும் சில நாட்கள்ல தேர்தல் நடைபெற உள்ள சூழ்நிலையில அவரை இன்னும் கொஞ்ச நாள் பதவியில நீடிக்கிறதுக்கு சொல்லியிருக்கலாம். அது இல்லாம உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த தேர்தல் தொடர்பா மாநில வாரியா அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு இடையான கூட்டங்களை நடத்தினாங்க. இதுல இவங்க தலைமை தேர்தல் ஆணையருக்கும் இவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதா கூறப்படுது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறும்போது, தன்னாட்சி அமைப்புகளோட திட்டமிட்ட அழிவை நம்ம தடுக்கலைன்னா ஜனநாயகத்தை இது அபகரித்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி தன்னோட செல்வாக்க இழந்துட்டே வருது. இதனால தேர்தலை தள்ளி போடுறதுக்காக இவங்க இப்படி பண்றாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தையும் கிளப்புறாங்க. அது மட்டும் இல்லாம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் நலத்திட்ட பணிகளை தொடர்ந்து தொடங்கி வச்சுட்டே இருக்காரு. இதுவும் ஒரு காரணமா சொல்லப்படுது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டா இந்த நலத்திட்ட பணிகளையும் அவர் அறிவிக்க முடியாது. ஏன்னா இந்த நலத்திட்ட பணிகளை வச்சுதான் அவங்க இந்த தேர்தலில் வாக்கு கேட்க போறாங்க. இப்போ இதனால தேர்தல் தள்ளி போகுமா அல்லது குறிப்பிட்ட நேரத்துல நடைபெறுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டையும் ஏற்பட்டிருக்கு. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். வணக்கம்.